வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான 2 ஸ்ட்ரக்சர்ஸ். ஒண்ணாவது ஒழுங்கா எழுதுதா பாரு. ஒருத்தருக்காவது என் மேல பாசம் இருக்கா? ஒருத்தராவது என் பேச்ச கேட்கிறீங்களா? ஒருத்தராவது என்ன மதிக்கிறீங்களா? இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஒண்ணாவது ஒழுங்கா எழுதுதா? இத நம்ம எடுத்துக்கலாம். 2 விதமான டோன்ல சொல்லுவோம். நெறைய பென் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணாவது ஒழுங்கா எழுதுதா பாரேன். அப்படின்னு நம்ம சொல்றப்போ, நம்ம வந்து டெஸ்ட் பண்ண சொல்றோம். செக் பண்ண சொல்றோம். இந்த பென்ல ஏதாவது எழுதுற பென்னா? ஒண்ணாவது ஏதாவது எழுதுற பென் இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அப்படி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ண சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நாம சி இஃப் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல சி இஃப் அப்படின்றது செக் வெதர். அதுதான் நம்ம இந்த இடத்துல சி இஃப் அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேனாக்கள்ல ஏதாவது ஒண்ணாவது எழுதுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ சி இஃப் சப்ஜெக்ட் பாருங்க ஏதாவது ஒண்ணாவது அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் பிளஸ் ப்ளூரல் நவுன். இந்த இடத்துல பேனாக்களில் ஒண்ணாவது அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம பென்ஸ். அடுத்தது வேர்ப் பாருங்க இந்த இடத்துல ஒன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்னை தான் நம்ம சொல்றோம். ஸோ சிங்குலர் நவுன் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வேர்போட எஸ் சேர்ப்போம் இல்லையா? ஸோ சி இஃப் ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் பென்ஸ் ரைட்ஸ். சி இஃப் ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் பென்ஸ் ரைட்ஸ். அவங்கள ஒருத்தருக்காவது ஆன்சர் தெரியுதான்னு பாரு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கேட்டு பாரு அவங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுதான்னு அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ செக் பண்ண சொல்கிறோம். அதனால சிஎஃப். இந்த இடத்துல ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் நம்ம போன தடவை பென்ன்றதுனால தீஸ்ன்னு சொன்னோம். இப்போ அவர்களில் ஒருவருக்காவது பர்சன் அதனால தெம். ஈவன் ஒன் ஆஃப் தெம். வேர்ப் வந்து எஸ் சேர்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நோஸ். See if even one of them knows the answer. See if even one of them knows the answer. இந்த சட்டைகள்ல ஏதாவது ஒன்னாவது 10 தான் பாரு போட்டு பாரு அப்படி சொல்றோம். அப்போ ஷர்ட்ஸ் இல்லையா? ஸோ ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் ஷர்ட்ஸ் 10 தான் அப்படின்னு பார்க்கறதுனா ஃபிட் ஆகுதான்னு பார்க்கறது. அதனால ஃபிட்ஸ். See if even one of these shirts fits. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியா இருந்தது இல்லையா? இப்போ நாம இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டோனுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். வீட்டில் யாராவது அவசரத்துக்கு பென்னு கேட்பாங்க. நிறைய பென் இருக்கும். இப்போ யாராவது பிள்ளைங்க இருந்தாங்களான்னா அவங்களுடைய பென் பாக்ஸ்லேருந்து நம்ம பென்னெல்லாம் எடுப்போம். பார்த்தா ஒரு 10 பென்னாவது வச்சுருப்பான். ஆனால் ஒன்று கூட எழுதி பார்த்தா எழுதாது. அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக அம்மா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 பென் வச்சுருக்கான். ஒன்றாவது எழுதுதா பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டோனுக்கான ஸ்ட்ரக்சர். அப்போது டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் பென்ஸ் அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஒன் ஆஃப் தெம் ஒன் ஆஃப் தீஸ் அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ப்ளஸ் வேர்ப் முன்னாடி மாதிரியே தான். பட் டஸ் ஈவன் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா பர்சனாக இருந்தால் டஸ் எனி ஒன் ஈவன் அப்படின்னு சொல்லலாம். இது இதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 பேனா வச்சுருக்கான். அதில் ஏதாவது ஒன்றாவது எழுதுதான்னு பாரு அப்படி சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட 10 பேனாக்கள் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹி ஹேஸ் அபவுட் 10 பென்ஸ். இல்லைன்னா சாதாரணமாக ஸ்போக்கனில் ஹி ஹேஸ் லைக் 10 பென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஏதாவது ஒன்றாவது எழுதுதான்னு பாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தீஸ் பென்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். பட் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பென்னு சொல்லிட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே. அதனால ப்ளூரல் நவுன் அப்படின்றதுனால நம்ம வெறுமனே தெம்னு போட்டிருக்கோம். அடுத்தது முன்னாடி நம்ம வேர்போட எஸ் சேர்த்தோம். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பவே டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயே எஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம திரும்ப சேர்க்கக்கூடாது. அப்போ டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தம் ரைட் அவ்வளோதான். ஹி ஹேஸ் லைக் 10 பென்ஸ். ஹி ஹேஸ் அபவுட் 10 பென்ஸ். பட் டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தம் ரைட்? அதில் ஏதாவது ஒன்றாவது எழுதுதா? இல்லை பாருன்னு ஒரு வார்த்தை இருக்கே அதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சீனோ லுக்குனோ போட்டுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பொதுவாக சி அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் செக் அந்த மாதிரி அர்த்தத்தில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால லுக் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அதுவும் தேவையில்லை. அது இந்த சென்டென்ஸ்லேயே அந்த ஃபீல் வந்துடும். அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், ஒருத்தராவது அவனை நம்புகிறாங்களா பாரு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், அதை எப்படி சொல்லலாம்? ஸோ இவ்வளோ தூரம் அப்படின்னா ரொம்ப நேரமாக அவன் சொல்லிட்டு இருக்கான், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஸோ முன்னாடியிலேருந்து ரொம்ப நேரமாக அப்படின்றத மீன் பண்ணுறதுனால நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்.
He has been telling them all this. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். He has been telling them all this. அதில் ஏதாவது ஒன்றையாவது யாராவது நம்புறாங்களா பாரு. நம்ம இந்த 2வது ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம். Does anyone even believe him? Does anyone even அடுத்தது verb அவ்வளோதான். Does anyone even believe him? நானே தனியா கஷ்டப்படுறேன். ஒருத்தராவது எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நானே தனியா கஷ்டப்படுறேன். இப்போ அப்படின்னா நீங்க ஐ ஆம் அப்படின்னு வச்சு சொல்லுங்க. இல்ல ரொம்ப நேரமா நான் மட்டும் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க மீன் பண்றதா இருந்தா ஐ பீன் அப்படின்னு சொல்லுங்க. ஐ ஹேவ் பீன் அப்படி வச்சு சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளா ஐ ஆம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ 2 விதமாவும் நீங்க சொல்லலாம். இப்போ ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஆல் பை மை செல்ஃப். நானே தனியா கஷ்டப்படுறேன். ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஆல் பை மை செல்ஃப். யாராவது ஒருத்தராவது உதவுறாங்களா பாரு. Does anyone even help me? Does anyone even help me? I'm struggling all by myself. Does anyone even help me? யாராவது ஒருத்தராவது சரியான நேரத்துக்கு வராங்களா பாரு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Does anyone even கரெக்டாக நேரத்துக்கு வர்றது அப்படின்னா ஷோ அப் ஆன் டைம் அவ்வளோதான். Does anyone even show up on time? இப்போ இதே விஷயத்த நாம வர்றாங்களா பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா பாரு யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா பாருங்க. எல்லாருமே இப்படி லேட்டா வரீங்களே அப்படி நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம அவங்கள ஒருத்தவங்க அப்படி நம்ம மீட் பண்றதுனால டஸ் ஈவன் ஒன் ஆஃப் யூ ஷோ அப் ஆன் டைம் யாராவது நீங்க ஒருத்தராவது வரீங்களா அப்படி அப்படி கேட்குறோம். அப்போ டஸ் ஈவன் ஒன் ஆஃப் யூ ஷோ அப் ஆன் டைம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்காவது என் மேல பாசம் இருக்கா பார் அப்படி சொல்ல போறோம். ஸோ அந்த இடத்துல பாசம் அப்படின்னா நீங்க அஃபெக்ஷன் அப்படின்னு வச்சு சொல்லணும்னு அப்படி அவசியம் இல்லை. பொதுவாக இந்த இடத்துல நம்ம கேர்ன்னு வச்சு தான் சொல்லுவோம் ஜென்ரலாக இந்த சென்டென்ஸை. பட் டஸ் எனிஒன் ஈவன் கேர் அபவுட் மீ? டஸ் எனிஒன் ஈவன் கேர் அபவுட் மீ? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட சென்டென்சஸ் சொல்லலாம். ஒரு 3 சென்டென்சஸ் இங்க இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தராவது என் பேச்ச கேட்குறாங்களா பாரு. ஒருத்தராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா பாரு. ஒருத்தராவது என்ன மதிக்கிறாங்களா பாரு. இதுதான் நீங்க சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? நீங்க இந்த இடத்துல எல்லாம் டஸ் எனிஒன் ஈவன் அப்படி வச்சு சொன்னாலும் சரி, இல்ல டஸ் ஈவன் ஒன் ஆஃப் அப்படி வச்சு சொன்னாலும் சரி. ஸோ யாரோ அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க யாராவது என் பேச்ச கேட்குறாங்களா? அந்த மாரி நம்ம மீன் பண்றதா இருந்தா, டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தெம் லிசன் டூ மீ அப்படி சொல்லுவோம். இல்லன்னா இன்னும் சிம்பிள் டஸ் எனிஒன் ஈவன் லிசன் டூ மீ அப்படி சொல்லிடலாம். அதே மாரி புரிஞ்சுக்கிறாங்களா? டஸ் ஈவன் ஒன் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் மீ? இல்ல டஸ் எனிஒன் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் மீ? எப்படி சொன்னாலும் சரி. ஒருத்தராவது என்ன மதிக்கிறாங்களா? டஸ் எனிஒன் ஈவன் ரெஸ்பெக்ட் மீ? இந்த மாரி ஏகப்பட்ட சென்டென்ஸஸ் சொல்லலாம் இல்லையா? நீங்களா ஃப்ரேம் பண்ண ஒரு சென்டென்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நாம யாராவது ஒருத்தராவது அப்படின்னு வச்சு வர சில சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.